திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்போம் என்றும் அதே நேரத்தில் கூட்டணி நலனையும் கருத்தில் கொள்வோம் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறினார். இப்போதும் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் கேட்போம். அது வழக்கமான ஒன்றுதான், புதிய முயற்சி அல்ல. எல்லா சூழல்களையும் கருத்தில் கொண்டு எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்குள் பேசி சுமூகமான முறையில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வோம். அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் எப்போதும் முன்வைத்ததில்லை. இந்த முறையும் நாங்கள் முயற்சிப்போம், சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம். பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்பதில் இப்போதும் உறுதியாக இருப்பதாக புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தருமபுரி சம்பவத்திற்கு பிறகு அந்த 3 கிராமங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்ட பிறகு அதன் பின்னணியை ஆராய்ந்த போது அதிலே ஒரு தலித் வெறுப்பு அரசியல் இருக்கிறது என்பதை உணர்ந்து, இதுதான் அவர்கள் சொன்ன சோசியல் இன்ஜினியரிங் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. அதில் நாங்கள் இன்றும் உறுதியாக இருக்கிறோம், எப்போதும் உறுதியாக இருப்போம். இது எந்த வகையிலும் திமுகவுக்கு நெருக்கடி தருவதற்கான முயற்சியாக திமுக பார்க்காது என்று நான் நம்புகிறேன். திராவிட மாடல் ஆட்சி என்பதில் அதிமுகவின் பங்கும் சிறிதளவு இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் என்றால் அதில் அதிமுகவிற்கும் பங்கு இருக்கிறதா என்று செய்தியாளர் கேட்டதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் இந்த நாட்டோட இந்த திராவிட மாடல் வளர்ச்சிக்கு அவங்களும் எங்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னோம். கடந்த ஒரு 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதையே செதுக்கியது திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர்களும். பிப்ரவரி 5ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் வரும் 13 அல்லது 14ஆம் தேதியில் தாக்கல் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் முதல்வர் தலைமையில் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. நடப்பாண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் அதனை கருத்தில் கொண்டு பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள், திட்டங்கள் உள்ளிட்டவை இடம்பெறும் என்பதால் அது பற்றி இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பிப்ரவரி 4ஆம் தேதி அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் அதிமுக அங்கம் வகிக்கும் NDA கூட்டணியில் பாமக, TTV தினகரனின் அமமுக கட்சிகள் இணைந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொகுதி நிலவரங்கள், கூட்டணி கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகும் சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை KK நகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளது என்றும், ஆனால் காங்கிரஸ் கட்சி திமுகவை கைவிடும் சூழல் நிலவுவதாகவும் கூறினார். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது. நிலம் அதுதான். ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் தாமரை இரட்டை இலக்கத்தில் மலரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு மக்களுக்காக மக்களிடமிருந்து என்ற பெயரில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரப்புரை வாகனங்களை அனுப்பி தேர்தல் அறிக்கைக்காக மக்களிடமிருந்து கருத்து கேட்க உள்ளது. இந்த கருத்து கேட்பு இயக்கத்தின் தொடக்க நிகழ்ச்சியை சென்னை அமைந்தகரையில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவின் தேர்தல் அறிக்கை அனைவருக்கும் தாய் அறிக்கையாக இருக்கும் என தெரிவித்தார். டாக்டர் தமிழிசை
அவருடைய தலைமையிலே இன்று குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தாமரை மலர்ந்தே தேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த முறை தாமரை தமிழகத்தில் டபுள் டிஜிட்டில் மலர்ந்தே தேரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பல தேர்தல் அறிக்கைகளை சொல்லிவிட்டு இன்று மக்களை மறந்துவிட்டு இன்றைய குடும்பத்தை மட்டுமே ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டியது நமது தலையாய கடமை. 100வது சர்வதேச T20 போட்டியில் விளையாடிய குவின்டன் டி காக் அதிரடியாக சதமடித்து தென்னாப்பிரிக்க அணியை வெற்றி பெறச் செய்தார். மேற்கிந்திய தீவுகள் நிர்ணயித்த 222 ரன்கள் என்ற கடினமான இலக்கை டி காக், ரயான் ரிக்கல்டன் ஜோடி எளிதாக முறியடித்தது. 15 பந்துகள் மீதமிருந்த நிலையிலேயே தென்னாப்பிரிக்கா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று T20 தொடரையும் 2-0 என கைப்பற்றியது. சிறப்பாக பந்து வீசிய கேசவ் மகாராஜ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மும்பையில் 400 மீட்டர் தொலைவுக்கு காரில் அழைத்துச் செல்ல அமெரிக்க சுற்றுலா பயணியிடம் 18,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றிய வாடகை வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை விமான நிலையத்திலிருந்து அருகிலுள்ள நட்சத்திர விடுதிக்கு அழைத்துச் செல்ல 18,000 ரூபாய் வாங்கியதாக தேஜ்ராஜ் யாதவ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து வாடகை கார் பதிவு எண்ணுடன் சமூக தளத்தில் அமெரிக்க பயணி பதிவிட்ட நிலையில் காவல்துறை விரைந்து செயல்பட்டு கைது நடவடிக்கையை மேற்கொண்டது. யாதவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. சீனாவில் புத்தாண்டை நெருங்குவதை முன்னிட்டு உலகெங்கும் உள்ள அந்நாட்டவர்கள் தற்போதே கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான சிலியில் சீன பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சீனர்கள் ஒவ்வொரு புத்தாண்டையும் ஒரு விலங்கின் பெயரை கொண்டு அழைக்கின்றனர். வரும் 19ஆம் தேதி தொடங்கும் புத்தாண்டு குதிரை ஆண்டாக கருதி கொண்டாடப்படுகிறது. 14 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு வங்கதேசத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு விமான சேவை தொடங்கியுள்ளது. டாக்காவிலிருந்து புறப்பட்ட பிமான் பங்களாதேஷ் விமானம் கராச்சியில் தரையிறங்கியது. இது வங்கதேசத்துடனான தங்கள் நட்பில் புதிய அத்தியாயம் என பாகிஸ்தான் விமான அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிகழ்வை கவனத்தில் கொண்டுள்ளதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. வங்கதேசம் பாகிஸ்தான் இடையே அரசியல், பாதுகாப்பு, வர்த்தக ரீதியான நட்புறவு கடந்த ஓராண்டாக வலுப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்தியாவுடனான உறவுகள் சீர்குலைந்திருக்கும் நிலையில் பாகிஸ்தானுடன் அந்நாடு மிகவும் நெருக்கம் காட்டி வருகிறது. இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் பயணிகள் விமானங்களின் எண்ணிக்கை 3 மடங்காக உயர்த்து 2250 எட்டும் என்று ஏர்பஸ் கணித்துள்ளது. ஆண்டுக்கு 8.9 விழுக்காடு என்ற வேகத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்தியா உலகின் 3வது பெரிய விமான சந்தையாக மாறவுள்ளது. வெறும் விமானங்கள் மட்டும் வரப்போவதில்லை, அவற்றை இயக்க புதிய விமானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதிக அளவில் தேவைப்படுவார்கள். இதற்காக ஏர்பஸ் நிறுவனம் தனது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே உற்பத்தியையும் உதிரி பாகங்கள் கொள்முதலையும் பல மடங்கு அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 3 பழங்கால சிலைகளை அமெரிக்கா திரும்ப அளிக்க உள்ளது. இதற்கான அறிவிப்பை வாஷிங்டனில் உள்ள ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகம் வெளியிட்டுள்ளது. முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு இவை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் திரும்ப அளிக்கப்பட உள்ளது. இச்சிலைகள் 3ம் தமிழகத்தில் உள்ள பழங்கால கோயில்களிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டவை. திருத்துறைப்பூண்டி அருகே ஸ்ரீபவ அவசதீஸ்வரர் கோயிலில் இருந்த சிவ நடராஜர் சிலை, திருவாரூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே உள்ள விஸ்வநாதர் கோயிலில் இருந்து சோமாஸ்கந்தர் சிலை, கள்ளக்குறிச்சி அருகே வீரச்சோழபுரத்தில் சிவன் கோயிலில் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் பறவை நாச்சாயர் சிலைகள் ஆகியவை மீட்டு வரப்பட உள்ளன. தமிழகத்தின் கலைச்சிறப்பை விளக்கும் வகையில் இவ்வெண்கலச் சிலைகள் உள்ளன. இந்திய தொல்லியல் துறை மற்றும் இந்திய தூதரகம் ஆகியவை இந்த சிலைகளை தாயகம் கொண்டு வருவதற்கான இறுதி ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. இந்தியா இன்று டிஜிட்டல் உலகின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது.
கடந்த ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் இணைய பயனாளர்களின் எண்ணிக்கை 95 கோடியை கடந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. இதில் ஆச்சரியமான விஷயம், நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில்தான் இணைய பயன்பாடு 4 மடங்கு வேகமாக வளர்ந்து வருகிறது. இன்று 57 விழுக்காடு பயனாளர்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இளைஞர்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குறுகிய கால வீடியோக்களின் மோகம் விண்ணை தொட்டிருக்கிறது. சுமார் 44 விழுக்காடு இந்தியர்கள் AI தொழில்நுட்பத்தை அன்றாட வாழ்வில் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க ஆந்திர அரசு பரிசீலிக்கிறது. இதுகுறித்து சட்டம் கொண்டுவரும் யோசனை உள்ளதாக ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் கூறியிருந்தார். இச்சட்டம் கொண்டுவரும் முன்பாக சர்வதேச அளவில் பிரபலமான மெட்டா, எக்ஸ், கூகுள் ஆகிய சமூக ஊடக தள நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அம்மாநில அரசு பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாவதால் கல்வி பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுவதாக உலகளவில் கவலைகள் உள்ளன. இதை கருத்தில் கொண்டு 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக தளங்கள் பயன்படுத்த ஆஸ்திரேலிய அரசு தடை விதித்திருந்தது. காவல்துறையினரின் குடும்ப மகிழ்ச்சிக்காக கர்நாடக அரசு ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இனி அம்மாநிலத்தில் உள்ள காவலர்கள் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளன்று கட்டாயம் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என டிஜிபி சலீம் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக இரவு பகலாக மன அழுத்தத்திற்கு மத்தியில் பணியாற்றும் காவலர்கள் தங்கள் வாழ்வின் முக்கிய தருணங்களை குடும்பத்துடன் செலவிட வேண்டும் என்பதே இந்த முடிவின் நோக்கம். மாதவிடாய் சுகாதார வசதிகள் அளிக்காத தனியார் பள்ளிகளின் உரிமத்தை ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் பர்திபாலா ஆர் மகாதேவன் அமர்வு, கல்வி நிறுவனங்கள் மாதவிடாய் சுகாதார வசதிகளை அளிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 கீழ் வாழ்க்கை மற்றும் கௌரவம் என்பதன் அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாகும் என கூறியுள்ளது. இத்தகைய சூழலில் மாணவிகள் எதிர்பார்க்கும் மாதவிடாய் தனியுரிமை மற்றும் கௌரவத்தை காப்பதில் நிலவும் குறைபாடுகளை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். திருப்பதி லட்டு தயாரிப்பு விவகாரத்தில் முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அக்கட்சியினர் எதிர்வினை ஆற்றி வருகின்றனர். லட்டு தயாரிப்பில் செயற்கை ரசாயன நெய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதும் அதில் விலங்குகள் கொழுப்பு இல்லை என்றும் சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி சுபாரெட்டி, இவ்விவகாரத்தில் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்திய சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்துள்ளார். திருப்பதி கோயில் அரசியல் செய்வதற்கான இடமில்லை என்றும் அது லட்சக்கணக்கான மக்களின் ஆன்மீக வழிபாட்டு தலம் எனவும் சுபாரெட்டி குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி லட்டு தயாரிப்பு விவகாரத்தில் முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அக்கட்சியினர் எதிர்வினை ஆற்றி வருகின்றனர். லட்டு தயாரிப்பில் செயற்கை ரசாயன நெய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதும் அதில் விலங்குகள் கொழுப்பு இல்லை என்றும் சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி சுபாரெட்டி, இவ்விவகாரத்தில் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்திய சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்துள்ளார். திருப்பதி கோயில் அரசியல் செய்வதற்கான இடமில்லை என்றும் அது லட்சக்கணக்கான மக்களின் ஆன்மீக வழிபாட்டு தலம் எனவும் சுபாரெட்டி குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவின் அடுத்த துணை முதல்வராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் சனிக்கிழமை பொறுப்பேற்க உள்ளார். அஜித் பவார் மற்றும் அவருடன் பயணித்த 4 பேர் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து மகாராஷ்டிரா சிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் அஜித் பவார் வகித்து வந்த துணை முதல்வர் பதவி காலியானதாக அடுத்து அவரது மனைவி சுனேத்ரா பவார் அப்பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது சுனேத்ரா பவார் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள நிலையில் அஜித் பவாரின் மறைவால் காலியான பாராமதி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சரத்பவார் மற்றும் விமான விபத்தில் காலமான அஜித் பவார் தலைமையிலான இரு தேசியவாத காங்கிரஸ் அணிகளும் மீண்டும் இணையப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜித் பவார் மறைவுக்கு முன்பே இந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. சரத்பவார் மீண்டும் மைய பொறுப்பை ஏற்பார் என்றும் துணை முதல்வர் பதவிக்கு அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் பெயர் பரிசீலனையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கட்சி உடைந்தாலும் சமீபத்திய உள்ளாட்சித் தேர்தல்களில் இரு அணிகளும் இணைந்தே போட்டியிட்டன. இந்த இணைப்பு மகாராஷ்டிரா அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.